குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடா இதுவே தான் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர் இருக்கிறப்போ வந்து நிறைய லிக்விட்ஸ் கொடுக்கறது கிடையாது. லைக் கஞ்சி கொடுத்தா இல்லை இளநீ கொடுத்தா பால் கொடுத்தா சளி பிடிக்கும், ஃபீவர் ஜாஸ்தி ஆயிரும்னு நீங்க வந்து ஃப்ளூயிட்ஸ் நிறைய கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபீவர் இருக்கிற உடனே குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஸ்வெட்டர் போட்டு நல்லா இன்னொரு பிளாங்கெட் போட்டு ரொம்ப கவர்டாக வச்சுக்கிறீங்க. ரூமில் வந்து ஏசி ஃபேன் ஆஃப் பண்ணிடுறீங்க. அது வந்து டெம்பரேச்சர் கூடுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பிகாஸ் குழந்தையோடைய பாடி டெம்பரேச்சர் வெளியில் போக முடியாது. ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து குழந்தையோடைய பாடி டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்தால் தான் இந்த டெம்பரேச்சர் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குளிப்பாட்டுறது கிடையாது. அட்மிட் பண்ணோம்னா கூட 5-6 days பாப்பா ஃபீவர் கிங்க இருந்தால் டிஸ்சார்ஜ் ஆரணிக்கு தான் கேட்பாங்க, டாக்டர் போய் என்னைக்கு குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீவர் இருந்தாலும் கண்டிப்பாக டெய்லி உங்கள் குழந்தைய குளிக்க வைங்க. ஆக்சுவலாக வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்க வைக்கும்போது டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே வரும். அடுத்த விஷயம் வந்து ஃபீவரோட நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே பேராசிட்டமால் கொடுத்துருங்க, நிறைய லிக்விட்ஸ் கொடுங்க. டெம்பரேச்சர் அந்த ரூம் டெம்பரேச்சரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. குழந்தைக்கு வந்து கம்ஃபர்டபுள் லூஸ் தின் கிளாத்திங் போட்டு கொடுங்க.